தல நீரைகணி அப்பம் மூடவள் போரி கப்பிய கரிமுகம் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடித்து தம்மதியம் வைத்திடும் அரண் மகன் பொருதிகள் ஆணை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரகம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுற்றி ரமணிபடும் அப்புண மதலிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர் கொண்டு பொழித்த ஒளியர் கொன்றல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அனந்தமிரான் அடிமோற்றி வாழை திருநாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி ஊழிமதி திருவா அதமுடன் திருத்தாள் போற்றி இல்லாமல்ல சிவகாமிபாளுடன் ஐயா ஸ்ரீ சரஸ்வலிங்கேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டிக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று சுந்தரமுத்து சுவாமியுடைய ஒரு பாடலை சிந்தித்து நாம் அதே புராணத்தை இந்த பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கொன்று செய்த கொடுமை ஆள்பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம்பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கொண்டு செய்த கொடுமையால் பல பெரிய புக்கில் இருக்கும். இந்த பாட்டு இதில் இல்லையோ? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. சென்று சென்று தொழுமின்கள் கொண்டு செய்த கொடுமையால் பல சொல்லவே அப்படின்னா நம்ம எத்தனை உயிர்களை கொண்டிருப்போம். இதெல்லாம் பாவம் தானே. இந்த பாவம் போகணும். பாவம் போகாமல் இருக்காது. கண்டிப்பாக அந்த வினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தருக்கு நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. நல்லா கவனமாக இருக்கணும். 1 லட்ச ரூபா கடன் இப்போ கொடுக்க முடியல. என்ன செய்யலாம்? 1 லட்ச ரூபா கடனை கொடுக்க முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னா சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு பணி செய்யலாம். அவங்களுக்கு வேலை செஞ்சு என்ன செய்யலாம்? அந்த கடனை அடைக்கலாம். அது உலக நீதி. அதே போல் நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாம் நீங்கணும்னா இறைவனுக்கு என்ன செய்யணும்? பணி செய்யணும். பணி செஞ்ச சாமி என்ன செய்வார்? அந்த பாவத்தை நீக்குவார். அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம்? கடமைப்பட்டிருக்கோம். எத்தனை பாவம் செஞ்சுருப்போம்? அந்த பாவத்தை யார் போக முடியும்? சிவன் ஒருத்தர் தான் போகும். அப்போ என்ன செய்யணும்னா என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு கிடக்கணும். ஏன்னா அவர் செய்த நன்றி விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? நன்றி கடன் திரும்ப செலுத்தவே முடியாது. யானிலன் இதற்கு ஒரு கைமாறுன்னு சொல்லிட்டாரு. யாரும் மாணிக்கவாசகர் பண்ணுவாங்க. ஒன்று செய்த கொடுமையாள் பல சொல்லவே எத்தனை வினைகள், அவ்வளவு கொடிய வினைகள் ஒவ்வொரு பிறவிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த பிறவிலே ஆட்டு கோழி இதெல்லாம் ஆரம்பத்தில் சாப்பிட்டு தானே இருந்திருப்போம். அது கொடுமையே கொடுமை இல்லையா? இப்போ நினச்சி வருத்தப்படுவோம், என்ன கொடுமை பண்ணிட்டேன் நம்ம ஆரம்பத்தில் அப்படின்னு நம்ம நினைப்போம். தெரிஞ்சுமே தவறு செஞ்சுருக்கோம். நல்லா கவனமாக இது டீச்சர்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு சாப்பிடக்கூடாதுப்பா, இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்து நாம் என்ன செஞ்சுருப்போம்? சாப்பிட தான் செஞ்சுருப்போம். தெரிஞ்சும் தவறு செஞ்சுருக்கோம், தெரியாமையும் தவறு செஞ்சுட்டு தவறு செஞ்சால் அது தண்டனையை கொடுக்குமா கொடுக்காதா? இப்போ நெருப்பு பக்கத்தில் போய் கையை வச்சுட்டோம், சுடுமா சுடாதா? சரி தெரியாமல் பட்டுருச்சு, அப்போ சுடுமா சுடாதா? கண்டிப்பாக சுடும். தெரியாமல் பட்டாலும் சுடத்தான் செய்யும். அப்போ வினைகள் அதனுடைய இதை கண்டிப்பாக பந்திக்கத்தான் வரும். ஆனால் வினை என்பது ஒரு ஜடம். அதுக்கு அறிவு கிடையாது. நாம் செய்த நல்வினை தீவினைக்கு அறிவு கிடையாது. அதை நீக்குவதற்கு சிவபெருமானுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. ஆனால் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அந்த வினைகளை கொடுத்து நல்வினைக்கு தகுந்தவாறு நல்வினையும் தீவினைக்கு தகுந்தவாறு அதுக்குரிய வினைகளையும் கிடைப்பதற்காக சாமி என்ன பண்ணுறாரு? அதுக்குரிய உலகத்துக்கு நம்ம அனுப்புகிறார்.
அதுக்கு என்ன செய்யணுமா, கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே அதுக்கு என்ன செய்யணும், சென்று சென்று இறைவனை என்ன செய்யணும், தொழ வேண்டும். சாமி என்ன செய்யணும், சென்று சென்று தொழ. அப்படி எப்படி அந்த கடனை திருப்பி கொடுக்குறது பணி செய்கிறாங்களோ, பணி செஞ்சு அந்த கடனை போக்குறாங்களோ, அதை போல் சாமிக்கு பணி செய்து செய்து என்ன செய்யணும், நம்மளுடைய கடனை போக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், சென்று சென்று இறைவனை நாம் தொழ வேண்டும். அடுத்து சொல்கிறது, கண்டினோடு சூழ் பிடிசூழ் தன் கழுக்குன்றமே, திருக்கழுக்குன்றத்தில் வச்சு பாடின பாட்டு சுந்தரம் சாமி. அந்த பிடினா யானைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த தன் கழுக்குன்றம். அப்படிப்பட்ட பெருமான் நான் எத்தனையோ பிறவியில் கொடுமை பல நிறைய செஞ்சுருக்கேன். ஆனாலும் அந்த பாவவினைகளை போக்குவதற்காக சாமி என்ன செய்தார், நாம் போய் சென்று சென்று அவரை போய் தொழுதோம் என்று சொன்னால் அந்த பாவத்தில் என்ன சாமி என்ன பண்ணிடுவாராம், அது நீக்கும். இப்போ நல்வினையிலே பார்த்தீங்கன்னா, சிவ நல்வினை உலக அறத்திற்காக நல்ல கவனம் கட்டுங்க. சிவ நல்வினைக்காக உலக அறங்களில் என்ன செஞ்சிடலாம், தூக்கி எறிஞ்சிடலாமா. இப்போ 63 நாயன்மார்கள் செய்ததெல்லாம் என்னது, சிவ நல்வினை. அவங்க உலகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாயன்மார்கள் செஞ்சதெல்லாம் பிள்ளையை கொள்வது சரிதான், ஆனால் கொண்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி தூக்கி கொடுக்கலாமா, அது உலகத்துக்கு ஒப்பானதா கிடையாது, ஆனால் அது செஞ்சாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக அறத்துக்கு மாறானதாக இருக்கும் சிவ நல்வினை. சிவபெருமான் பார்த்து ஒன்று கரெக்டு அப்படின்னு சொன்னால் கரெக்டு, அவர் பார்த்து தப்புன்னா தப்பு. இது அவங்களுக்கு அவர் கணக்கே வேறு. நான் அன்றைக்கி தர்மம் செய்கிறதுக்கு சொன்னேன், 3 பேர் சொன்னீங்க, அது நீங்கள் எழுதிங்களா. அப்போ சாமியோட கணக்கு வந்து வேறு மாதிரியாக இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். சாமியோட கணக்கு வந்து கரெக்டாக மார்க் போடுவார். அதனால தான் அறமே அவரை வந்து தாங்கிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எத்தனையோ பல பிறவிகளை நாங்கள் வந்து எத்தனையோ கொடுமைகளும் எத்தனையோ கொலைகளும் நிறைய புரிஞ்சுருக்கோம். திருடனாக இருந்திருப்போம், எத்தனையோ பிறவிகளில் திருடனாக இருந்திருப்போம், கொலை புரிவதாக இருந்திருப்போம், கொடுந்தொழில் புரிவதாக இருப்போம். எத்தனையோ வகையான இதெல்லாம் பிறந்து இறந்து தான் நம்ம எடுத்துக்கோ. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதுமான். எத்தனை பிறகு பார்த்தீங்களா, புல் கூடு இதெல்லாம் பிறந்து தான். நிறைய என்ன சொல்லுவாங்க, எல்லா பிறவையும் பிறந்தாச்சு, கடைசியாக மனித பிறவி, இனிமேல் பிறவியே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற ஆளுங்களாம் நிறைய இருக்காங்க. அப்படி கிடையாது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதில் பிறவி அவதாரம். 7 கடலோட மணலை உட்கார்ந்து ஒருவேளை என்னென்னு நினச்சா கூட எண்ணிடலாமா. நம்ம ஒரு கை மணலை எண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஒரு கை மணல் நம்ம எண்ண முடியுமா, அதில் எத்தனை தூள் இருக்கும், எப்படி எண்ண முடியும், எத்தனை ஆண்டு உட்காந்தாலும் அது எண்ண முடியாது. அது மாதிரி 7 கடலோட மணல், அது கடற்கரை எவ்வளோ மணல் இருக்கும், அந்த மணலை உட்காந்து என்னன்னு நினச்சா கூட எண்ணிடலாம். ஆனால் நம்ம பிறவியை பேர்பட்ட பிறவியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிறந்து 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 ஊர்வன பரப்பன நடப்பன கிடப்பன. 7 பிறவினா எந்த பிறவியும் இதுதான். நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஊர்வன பரப்பன, மனிதர்கள் விலங்குகள் தேவர்கள், இதுதான் 7 பிறவி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, 7 பிறவி, அதில் கடைசி மனித பிறவி. அடுத்து வந்து நமக்கு பிறவியே கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணிய வாழ்க்கையை எவ்வளவு அடித்து மத்தரா, எவ்வளவு தூரம் அடித்து சம்பாதிக்கணுமோ சம்பாதி, நல்லா உட்காந்து சாப்பிடு, இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு. அப்படிதான் என்ன செய்வாங்க இப்போ உள்ளவங்க இருக்காங்க. அப்படி இருந்து வச்சுக்கோங்க, காலம் ஓடிக்கணும். இப்போ படிச்சிங்களா, என்ன பாட்டு படிச்சிங்க, பாடினீங்க யாத்திரை பத்து. யாத்திரை பத்தில் என்ன பண்ணுறீங்க, மிக ஒரு காலம் இல்லைன்னு படிச்சிங்க. வேறு என்ன செய்யுங்க, புகழ்மின் தொழுமின் பூப்பனைமின் வேங்கண்டாலையை குந்தி வைத்து இகழ்மின் எல்லா அல்லலையும் உங்கள் துயரத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டினாரு. எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமே. அது வந்து நமக்கு என்ன செய்யும், வழிபாட்டுக்கு இடையூறு கொடுக்கும். நமக்கு பண்ணுற கஷ்டங்கள்லாம் வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சோம். இனி ஒரு இடையூறு அடையாமல் எத்தனை துன்பம்னாலும் வரட்டும், சாமிகிட்ட பொறுப்பை விட்டோம்னு வச்சுக்கோங்க, சாமி கண்டிப்பாக பார்த்துக்கு. இப்போ இந்த வரலாறுல பாருங்கள், எல்லா பொறுப்பையும் சாமிகிட்ட விட்டதுனால என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு நிலையில் சாமி நம்மளை விடவே மாட்டார். சார்ந்தாரை காத்தல் தலைவர் தான் காத்தல். அப்படி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளை கட்டி காப்பது யாருன்னா ஈசன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லி இன்னைக்கு நம்ம புராணத்துக்குள்ள போவோம். மெய்காட்டிட்ட பலரும் குலபூடன பாண்டியன் செங்கோல் ஏந்தி உலகினை செவ்வனையை பாதுகாத்து வந்தான். ஏற்கனவே குலபூடன் யாரோட பையன்,
அனந்தகுண பாண்டியரோட பையன் குலக்கூடன். அவன் இப்போ வந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சுந்தர சாமந்தன் என்ற பெயரை கொண்ட ஒரு சேனை தலைவர் இருந்தான். யாருக்கு? குலக்கூடன பாண்டியன். அவன் சிவனடியார்களையே சிவமாக மனதில் கொண்டு வழிபட்டு ஒழுகும் கடப்பாட்டு நெறியில் நின்றவன். எப்பயுமே சிவபெருமானை பார்த்து அடியார்களை பார்த்தா சிவமாகவே கண்டு, எவரேனும் விராளத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் முங்கி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறம் நிறைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டு அது ஈசன் திறமையே பேணி கவராதையை தொடும் அடியார் நெஞ்சிருள் கன்றாப்பும் நதியை காணலாமே அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ சமயம் சொல்கிறார். அதன் அடிப்படையில் யார் விபூதி ருத்ராட்சம் தரித்தாலும் அவங்கள என்ன செய்கிறாரு? சிவமாக கண்டு வழிபாடு செய்கிறார். யார்? அந்த சுந்தர சாமந்தன். அவன் யார்? சேனை தலைவன். யாரோட? குலக்கூட பாண்டியருக்கு சேனை தலைவராக இருக்கான். ஆனால் அவர் எப்படி இருக்காரு? அடியார் மேலே அவ்வளோ பக்தி கொண்டு இருக்கார். அரசனுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் துணையாக நின்று ஒழுகுவான். எப்பயுமே கூட இருக்காரு அரசனுக்கு. அக்காலத்தில் வேடர்களுக்கு தலைவனாகிய சேதிராயன், அதாவது சேதிராயன் என்பது சேதி நாட்டு அரசன், குறுநில மன்னன் பேர். அவன் இவன் மேலே ரொம்ப பகைமை கொண்டு இந்த மன்னரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ரொம்ப முடிவு பண்ணுறான் அந்த சேதிராயன். இது என்னன்னா திருமுனைப்பாடி நாடு, நம்ம சுந்தரம் சாமி இருந்தாங்கல்ல, பிறந்தது திருநாவலூர். அந்த திருமுனைப்பாடி நாட்டில் தான் இவர் வந்து இருக்கார். யார்? இந்த சேதிராயன் என்பவர். சுந்தரம் சாமியில் அங்கே திருநாவலூரில் தான் பிறந்தார், திருமுனைப்பாடி நாட்டில். அதே போல் அந்த பகுதியில் தான் இவர் இந்த சேதிராயன் என்பவர் இருக்கிறார். திருமுனைப்பாடி நாடு அந்த இதுக்கு பக்கத்தில், நம்ம இது தஞ்சாவூர்லேருந்தே போயிடலாம். தஞ்சாவூர்லேருந்து நம்ம திருமுனைப்பாடி நாடுனா சோழ நாடை ஒட்டி வரும் சார். திருநாவலூர் நீங்கள் போயிருப்பீங்க, போனது இல்லையா? சுந்தரம் சாமி பிறந்த ஊருக்கு போனது இல்லையா? மலைப்பாடி பக்கத்தில் தான், மலைப்பாடி பக்கத்தில் தான் திருநாவலூர் இருக்கு. அது பக்கத்தில் தான் இருக்கு. என்ன அதுலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது திருநாவலூர். அதுதான் திருமுனைப்பாடி நாடு, அந்த சைடு தான். கரெக்ட் தான். என்ன அவன் பல வெற்றியின் வழியினால் மேம்பட்டு இருமாப்புடன் பாண்டியன் மீது பகைமை கொண்டு படையெடுத்து செல்ல கருதினான். அந்த பாண்டிய மன்னன் மேலே ரொம்ப கூலாப்பு, அதாவது பொறாமை. வாழ்க்கையில் போட்டி வரலாம், என்ன வரக்கூடாது? பொறாமை கண்டிப்பாக வரக்கூடாது. நான் அவளை விட நல்லா படித்து வரணும் அப்படின்னு என்ன செய்யலாம்? போட்டி போடணும். அவளை விட நான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நான் ஒரே செகண்ட் ரேங்கே வாங்கி வந்திருக்கேன், அவளை கீழே, அதாவது அவளை விட நல்லா படித்து மேலே வரணும்னு நினைக்கணும். அவளை கீழே தள்ளி விட்டு நான் மேலே போகணும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து பொறாமை. இது அவங்களுக்கு அடின்னு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கும்போது அடினும் இன்னொருத்தரும் போட்டு படிப்போம். எனக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான், கதவை முடிட்டு உள்ளே படிச்சுட்டு இருப்பான் ஒரு பையன். அவன் அந்த இடத்துல போட்டு படிப்பான். ஒரு நாள் பார்த்தா என்னை விட்டுட்டு, நான் என்னை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவன் படிக்க போயிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிடும். என் கூட இல்லைன்னா என் கூட விளையாட மாதிரி ஆக்ஷன் கொடுப்பான். கொடுத்துட்டு போய் கதவை கூட்டி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். சத்தம் போட்டு படித்தா வெளியில் தெரியும்னா அமைதியாக படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் ரொம்ப, அதாவது இது வந்து என்னென்னா போட்டி. அதாவது அவனோட நல்லா படிக்கணும் அப்படிங்கிற போட்டி. அவன்கிட்ட பொறாமை கிடையாது. உண்மையில் அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம யாரையாவது என்ன செய்யணும்? போட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் முன்னேற முடியும். பொறாமைப்பட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? கீழே போயிடுவோம். இது அவங்களுக்கு அவனை எப்படின்னா அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் ஏதாவது கை போகணும், கால் போகணும், ஏதாவது ஒன்று நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து பொறாமை. அவனுக்கு இதாயிடணும், அதாயிடணும், அவன் ஸ்கூலுக்கு வரக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல நிறைய பேர். பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, நம்மளோட நல்லா படிக்காண்ட இப்படி சிலர் பார்த்தீங்கன்னா பல்ல அப்படியே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவன் நல்லா படிக்கவே கூடாது அப்படின்னு அப்படி இருக்கு. அது மாதிரி வழிபாட்டுலேயும் அப்படி தான். வழிபாடு எல்லாரும் நல்ல திறம்பட செய்யணும். காலையில் வெள்ளனத்துலேயே 5 மணிக்கே வெள்ளனத்துலேயே இருந்துச்சுனாங்களே, நம்ம எதிர்க்க முடிய மாட்டேங்க, கோயிலுக்கெல்லாம் போயிடுறாங்களே, பூவெல்லாம் கட்டுறாங்களே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படும். நாமளும் என்ன செய்யணும்? அவங்கள போல வெள்ளனத்தில் இருந்துச்சு பெரும்புலர் காலை பொழுது பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அறுபது மலர்கள் கொண்டாகும் ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூவம் விதியினால் இளவல்லாருக்கு கருமையில் கட்டி போடுவார் கடவுள் விளைவார். அப்படி போகணும். நம்மளும் அந்த ஆர்வத்தோட இதை விட்டுட்டு நினைச்சு கூட பொறாமப்படக்கூடாது. அவங்க போகிறாங்க, நம்மளால போக முடியல அப்படின்னு நினைக்கணும். நாம் விருப்பப்பட்டால் சிவபெருமான் இங்கே கொண்டு வந்து விட்டுருவார். ஆர்வப்படணும், அவ்வளோதான். ஆர்வம் உடையார் காண்பார் அரணடி அப்படிம்பாரு திருமல தேவனாய். யாருக்கிட்ட ஆர்வம் இருக்கோ சிவபெருமான் எங்கே கொண்டு வந்துடுவார்? இங்கே கொண்டு வந்து அவர் திருவடிக்கு கூட்டே போயிடுவார். பிறவி இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய எனக்கு பிறவி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஆர்வப்பட்டுட்டீங்கன்னா உங்களை என்ன செய்வாரா? இந்த லோகத்தில் உங்களை பிறக்க வைக்க
வைக்க மாட்டார். நீங்கள் விருப்பப்பட்டால் தவலோகத்தில் போய் பிறக்க வைப்பார். அங்கே கூட நீங்கள் இங்கே வர வேண்டிய தேவையில்லை. தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரிகிரி யோகம் தன்னில் சாராமை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நடிவிக்கும் தான். சாமி அங்கேருந்து டைரெக்டாக திருப்பி கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பூலத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பக்தியை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் செலுத்திக்கிட்டே இருந்தால் போகும். கலியுகத்தில் எது பெஸ்ட்டு? பக்தியில் தான் முக்தி. அதனால் பக்தி செலுத்தினாலே போகும். சரி, இப்படி அவன் என்ன செஞ்சான், அந்த சேதிராயன் ரொம்ப பகைமை கொண்டிருக்கான், பொறாமையோடு இருக்கான். அது மாதிரி நமக்கு பொறாமையே வரக்கூடாது. போட்டியாக எடுத்துக்கொள்ளலாம், பொறாமை வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இவன் எப்படா இவன் வேலைக்கு எப்படியாவது போட்டோம், நம்ம அது கூட என்ன செய்வோம், கேப்பில் போய் நல்ல சாமி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செய்யணும். சேர்ந்து வழிபாடு செஞ்சால் பலன் அதிகம். கூட்டு வழிபாடுக்கு எப்பயுமே அன்றைக்கி எல்லாம் கூட்டம் சேர்ந்து பாடினீங்க, அவங்க தான் பரவாயில்லாம நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எப்பயுமே தேரை வந்து தனியாக ஒரு ஆளாக இழுக்க முடியுமா? அப்போ எல்லோரும் சேர்ந்து தேர் எடுத்தோம்னா அந்த திருவருள் சக்தியை நாம் ஈர்த்து விடலாம். அதே போல் அனைவரும் கூட்டு வழிபாடு செஞ்சோம்னா எப்பேற்பட்டதும் நமக்கு கைகூடி வரும். அந்த திருவருளானது கூடி வரும். அதனால் அதுக்கு தான் கூட்டு வழிபாடுன்னே பேர். சரிதானா? சரி, அப்படி பெரிய பொறாமை கொண்டு இருந்தான். நீதி அறையித்து உடனே பாண்டியன் மீது படையெடுத்து செல்ல கருதினான். அதனை குலகுட பாண்டியன் அறிந்து தன் படைத்தலைவனாகிய சுந்தர சாமந்தனை நோக்கி, நீ நமது நிதி அறையினை திறந்து வேண்டும் பொருளை எடுத்துக்கொண்டு புதிதாக இன்னும் பல சேனைகளை சேர்த்து பதிவு செய்து கொள்வாயாக என்று கட்டளையிட்டான். யார்கிட்ட? தன்னுடைய சேனை தலைவனை பார்த்து, அந்த சுந்தர சாமந்தனை பார்த்து, நீ வேணுங்கிற பொருளை உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, போய் படைத்தலைவர் சேனைகள்லாம் கொண்டு வந்து புதிதாக எத்தனை சேனைகள் சேர்க்க முடியுமோ சேர்த்து அதை கூட பதிவு செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்மால் யார்? இவர் யார்? இந்த சுந்தர சாமந்தன் சேனை தலைவன். யார் மேலே பற்று கொண்டிருக்கான்? சிவன் அடியார்கள் மேலே. எந்த நேரமும் அடியார்களை பார்த்தா சிவபெருமானாக கண்டு வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கார். அப்போ என்ன செய்வார் பொருளை? அவர் அரசு சொன்னது கேட்பார்னு நினைக்கிறீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா பைத்தியமாக இருப்பாங்க. அடியார்களுக்கு நிறைய செய்யணும் விருப்பத்தோடு இருப்பாங்க. நான் அடி நிறைய அந்த செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது எந்த ஊர், நம்ம ஈரோடு பக்கத்தில் திருநண்ணா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியார்கள் எப்படி இருப்பாங்க, அப்படியே உருண்டுருவாங்க. அடியார்கள் கிடச்சிட்டாங்கன்னா பாதத்தில் உருண்டு எந்திக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்து எந்திக்கேன்னு சொன்னால் தான் எந்திப்பாங்க. அது வரைக்கும் எந்திக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு புக்கு எடுத்து அதே தான் அவங்க தான் அந்தளவுக்கு பக்தியாக இருப்பாங்க. அடியார்கள்னால வெறித்தனமான பக்தி. சாமி கூட ரெண்டாவது தான். அடியார்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விழுந்து எந்திக்க மாட்டாங்க. அது மாதிரி அடியார்கள் எது கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கையில் என்ன இருக்கோ இருக்கிறத கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அடியார்கள் நிறையா இருக்கும். தனக்குன்னு எதாவது வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் அடியார்களுடைய ஒரு இது. உடனே அதனை கேட்டு இறைவன் திருவடிக்கு அன்பு கொண்ட சுந்தர சாமந்தன் பாண்டியன் இட்ட பணி பின்னே நின்று திருவருள் முன்னே நினைச்சு. அவன் இட்ட பணி என்ன செஞ்சாரு? பின்னுக்கு தள்ளிட்டார். பாண்டியன் இட்ட கட்டளையை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ சிவபெருமானுடைய திருவருள் முன்னே வந்து இழுக்க விரைந்து சென்று பொன்னறையினை திறந்தான். அங்கே உள்ள அந்த அறையை திறந்து பார்த்தா அது தேவையான பொருள்களை பூரா எடுத்துக்கிறான். அறநெறியால் தேடி குவித்து வைத்த திரவிய குவியலில் நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்து எப்படி இருக்கணும்? அறத்தின் வழியாக இருக்கணும். அப்படி மீறி இருந்ததுன்னா என்ன ஆகுமா? அது வந்த வழி தெரியாமல் போயிடும். இப்போ அதுக்கு இப்போ திருடுறான்னு வச்சுக்கோங்க. அதுவும் தொழில் தான், திருடுறான். ஆனால் திருட்டு தொழில் எது வரைக்கும் வரும்னா, அந்த எப்படி சேர்த்து வச்சானோ அந்த சேர்த்து வச்சது போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவனுக்கே தெரியாமல் குறையணும். திடீர்னு குறையதே தெரியாமல் குறையும். இப்போ நிறைய அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சத்துக்கு அடுத்தவனை ஏமாற்றி சம்பாரித்து ஒரு 10 லட்சம் கையில் வச்சுருக்காங்க. இல்லை 10 கோடி வச்சுருக்காங்க. வேண்டாம் 10 லட்சம் வச்சுருவோம். அதுதான் இப்போதைக்கு நமக்கு பெட்ரு. உடனே என்ன செய்வார்? இவருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் சொன்னால் ஒரு 10 லட்சத்தை கட்டிருப்போம் அப்படிம்பாங்க. என்ன ஆயிடுச்சு? அவ்வளோ தூரம் சேர்த்து வச்ச பணம்னா என்ன ஆயிடுச்சு? ஒரு நோய்க்கு தாங்க. அதனால தான் என்ன செய்யணும்? அறவழியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் அது போயிடுச்சு. சரியா? இப்போ சிவபெருமான் திருவருள் முன்னே வந்து இழுக்க விரைந்து சென்று பொன்னறையினை போய் திறந்தான். அறநெறியால் தேடி குவித்து வைத்த திரவிய குவியலுள் தனது அடங்கத்தக்க திரவிய ஆசை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் அள்ளிக்கிட்டான்.
கொஞ்சமாக வச்சுருப்பாரு, நிறைய வச்சுருப்பாரு. ஆனால் இந்த ஆசை எதுக்காக ஆசை? அடியாருக்கு கொடுக்கணுங்கிற ஆசை. இவர் தனக்கு வச்சுக்கணுங்கிற ஆசை கிடையாது. அதை நல்லா கவனமாக கட்டுக்கணும். ஆசை இடம் எடுத்தார் அப்படின்னா அவருக்காக எடுக்கலை, அடியார்களுக்காக எடுத்தார். சரி, கை கொண்டு எல்லையற்ற மகிழ்ச்சியோடு திருக்கோயிலை அடைந்து பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடினான். மதுரையில் சாமி நேர பொற்றாமரை தீர்த்தத்துக்கு வந்து குளிச்சாச்சு. தன் உள்ளத்தில் நிறைந்த மெய்யன்பினாலே ஒளி வடிவாயும் வேத பொருளாயும் விளங்கும் சோமசுந்தர கடவுளின் திருமுன்பு சென்று கும்பிட்டு வணங்கி நின்று பண்ணமைத்த நான் மறைகளை நிறுத்தருடைய மேலோனே. உடனே சாமி போய் கொள்றான். சாமி போய் சாமி பண்ணோடு பண்ண அதை செஞ்சு கேட்பியா சாமி அப்படின்னு சாமியை பார்த்துட்டு போகிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க, பண்ணமைந்த நான்மறைகளை விருத்து உரைத்து அருளிய மேலோனே. பன்முறையை அமைச்சு கொடுத்தது யாரு? இப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆனந்த பைரவி ராகம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து பாட்டு முறை வேறு, பன்முறை வேறு. அது வந்து பாடல் முறை. அவங்க பாடின பாட்டுக்கு திருவாசம் வந்து பாட்டு முறை, ஓதுவார்கள் படிக்கிறது வந்து பன்முறை. பன்முறை வேறு, பாட்டு முறை வேறு. ஆனால் ரெண்டுலேயும் பாடினாலும் சாமி ஏற்றுக்குவார். ஆனாலும் பன்முறைக்கு வந்து சிறப்பு அதிகம். ஓதுவார்கள் பாடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் அது கூட எல்லாரும் பாட முடியாது. ஆனாலும் அதனால தான் சாமி என்ன பண்ணுறாரு, நீங்கள் எப்படி பாடினாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாமி சொல்கிறார். ஆனால் ஓதுவார்கள் பாடின மாதிரி நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து என்ன வரும்? கண்டிப்பாக கண்ணீர் வந்துடும். ஓதுவார்கள் பாடின மாதிரி பண்ணுங்க. இடியதன்னூறு ஊமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடகடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வடிவளம் முறை இறையே. எதனூறு ஊமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடகடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபளம் முறை இறையே. விடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட அடிகணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் வயல்வழி வளமுறை இறையே. எப்படி இருக்கு? மணி பண்ணா அப்படியே சாமி உருகி வெளியில் வந்துடுவார். என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு வருவாங்க. தனியாக கற்று வேற ஒன்றும் வேண்டாம். இப்போல்லாம் யூடியூப் அதுன்னு வந்துருச்சு. சும்மா உட்காந்துருக்கு எதையோ கேட்கறதுக்கு ஓதுவர்கள் பாடினதை போட்டு கேட்டுப்பாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, உண்மையிலே அடினுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அந்த மாதிரி கேட்டு பாடுறது தான். எனக்குன்னு ஒன்றும் தெரியாது. எனக்கு அறிவும் கிடையாது, சேவும் கிடையாது. எல்லாம் சாமி இந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறாரு, நம்ம பாடுறோம், அவ்வளோதான். அடினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தருமபுரம் சுவாமிநாதன் ரொம்ப பிடிக்கும். அவர் இதை கேட்டு தான் அடிக்கு பாடுறேன். மற்றபடி எனக்கு சொந்தமான நான் இதுக்கு போய் ட்ரைனிங்லாம் எடுக்கலாம், எதுவுமே செய்யலாம். ஆமாம் பயிற்சி. ஆமாம், அவங்க சிறு பிள்ளையிலே போய் சேர்ந்துருவாங்க. ஓதுவார்கள் பயிற்சி வந்து எப்படின்னா 12 வயதில் ஆரம்பிச்சு இப்போ நடத்துகிறாங்கல்ல. ஆனால் பெரிய அளவில் சேர்க்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க சேர்ப்பாங்க. 12 வயதுலேருந்து 19 வயசு வரைக்கும் சேர்ப்பாங்க. அந்த வயசுலேயே போய் சேர்த்துட்ருவாங்க. 5 வருஷம் படிப்பாங்க. இன்னொன்று பதிகமாக மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா அந்த வயசில் 12 வயசில் சேர்த்தா தான் பதியம் என்ன செய்யணும், மனப்பாடம் வரும். வயசான காலத்தில் மனப்பாடம் ஏறாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 12 வயசுல சேர்த்துருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேயே சேர்த்துக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. முன்னாடி தருமபுரத்தில் சேரும்போது 8 வயசுலேயே சேர்த்துக்கிட்டுவாங்க. ஏன்னா குழந்தைகள் அப்படி மனப்பாடம் பண்ணணும், பதிகமாக மனப்பாடம் பண்ணணும். பதியத்தை படித்தா தான் என்ன செய்வாங்க, விடுவாங்க, சாப்பிடவே விடுவாங்க. 10 பாட்டையும் பாடினா தான் சாப்பிட விடுவாங்க. அப்போ பிள்ளை எப்படி படிக்கும், வயிறு வசிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, 10 பாட்டையும் அப்படி படித்து முடிச்சுவாங்க. இப்படி எத்தனை பதியம் படிப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள பயங்கர ட்ரைனிங் ஆகி கோயிலில் போய் பாடினாங்கன்னா எப்படி இருக்கும், சாமி அப்படியே வெளியில் வந்துடுவார். அடினுக்கு ஒரு ஓதுவர் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ராஜபாளையத்தில் இப்போ தான் அவங்க வந்து சாமி திருடி போனாங்க. கொஞ்சம் சத்து வச்சுருப்பாங்கள்ல, நம்ம இது மயூரநாசமியில் ஒரு ஓதுவர், மயூரநாசமியில் ஓதுவர். இப்போ தான் அவங்க காலம் பண்ணாங்க, சாமி திருடி போனாங்க. அவங்க அடினுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க, சரமா உனக்கு வரவில்லையே, உனக்கு பாட வரவில்லையே அப்படிவாங்க. அடிக்கடி நம்மளை பாடி பார்ப்பேன். இப்போ நான் படித்து பார்க்கணுமா அப்படின்னு, எங்கே பாடு வாங்க அப்படிம்பாங்க. அப்படி இறக்கி படி, கொஞ்சம் ஏற்றி படி அப்படிம்பாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க சொன்னது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ தான் தெரியும். அந்த முறைப்படி பாடினா நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னும் நிப்பாட்டிடுவோமா அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் நிப்பாட்டினா பாட்டு போச்சே அப்படின்னு கூட என்ன செய்யும், போய் பழகி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் நாமளும் என்ன செய்யலாம், இப்போலாம் நிறைய யூடியூப்பு, நிறைய
செல்ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு. தருமபுரம் சுவாமிநாதன் இதை அடித்து பாருங்கள், நல்லா அவங்க பாடின ராகத்தெல்லாம் பாடி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க அது மாதிரி சர்க்குரு தேசி அந்த அந்த பழனி ஓதுவார். அது மாதிரி இது சர்க்குரு தேசியர், அப்புறம் இவர் சம்பந்த பொருட்கள், இப்படின்னா நிறைய ஓதுவாரெலாம் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க இதை அவங்க தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க பாடினதுனால அவங்க இதை கேட்டு பாருங்க, ரொம்ப நான் பாடிடுவோம் உங்களுக்கு படிவோம் கண்டிப்பாக. முடியல ஒரு பாட்டு யாபத்துக்கு பாடிடுவோம். சரி, இன்னைக்கு வாசித்துக்கான திருப்பூரில் முடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்து என்ன. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த பண்ணமைந்த நான்மறைகளை விரித்து ஓதுவோனே அடியார்கள் எண்ணிய கருமங்களை எல்லாம் முடிக்கும் என் பெருமானே அப்படின்னு சாமியை போய் போட்டுறாரு. யாரு, அந்த சமந்த சுந்தர சாமந்தம். அடியார்கள் எண்ணிய கருமங்களை எல்லாம் முடிக்கும் என் பெருமானே. அடியார்கள் என்ன விருப்பம் போட்டாலும் அந்த சாமி என்ன செய்கிறாரு, அந்த கருமங்களை எல்லாம் முடித்து வைக்கிறார். இத்திறமைகள் எல்லாம் உமக்கும் உங்களுடைய மெய் அடியார்களுக்குமே ஆகக்கடவன. இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, மெய் அடியார்களுக்குமே ஆகக்கடவனு போட்டார். வெறும் அடியார்களும் சொல்லலை, மெய் அடியார்களுக்கு அடியார்களும் மெய் அடியார்களாக இருக்கணும். முதல்ல எப்படின்னா, நாடகத்தால் உங்கள் அடியார்களும் நடிக்கணும். அப்புறம் நடிக்க உண்மையான நடிப்பு கற்றுணும். அன்றைக்கி அதுக்கு ஒரு கதையை சொன்னேன் அவங்களுக்கு. அதுபோல் அந்த மெய்யடியார்களுக்கு ஆகக்கடவன என்று வேண்டிக் கொண்டு அத்திறமைகள் முழுவதையும் சிவபுண்ணிய வழியிலேயே செலவழிச்சான். சிவபுண்ணியம்னு எப்படி, சிவபெருமானை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எல்லா அறமும் சிவபுண்ணியங்கள் ஆகும். இப்போ உதாரணம் சொல்கிறேன், மாணிக்கவாசல் பெருமானை எடுத்துக்கணும். அவர்கிட்ட குதிரை வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்தாரு. யார், அதிவீரராம பாண்டியன், சரி அறிவத்தன பாண்டியன் கொடுத்தாரா. அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சார், அந்த பொருளை வாங்கிட்டு போனார். என்ன செஞ்சார், கோயில் கட்டினார், திருப்பரந்தூர் கோயில் கட்டினார். வேற என்ன பண்ணார், வேற என்ன செஞ்சாருன்னா 3 பகுதியாக பிரித்தாங்க. அந்த பணத்தை எப்படி பிரித்தானா, 3 பகுதியாக பிரித்து முதல் என்ன செஞ்சாரா, கோயிலுக்கு தனியாக ஒரு பங்கு ஒதுக்குனாங்க. ரெண்டாவது தலைமை அடியாரை கூப்பிட்டு அந்த அடியார்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்குனாங்க. அடியார்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி மெய்யடியாரை கூப்பிட்டு அந்த தலைமை அடியாரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க. மீதி ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க. 3 பங்காக பிரித்தாங்க. இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. அதனால தான் மாணிக்கவாசல் அதையும் ஒரு பங்கு கொடுத்தாரு. இது அவங்களுக்கு நான் அடியார்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறத இல்லை, ஏழை மக்களுக்கும் இல்லாதவங்களுக்கு கையேந்தி வருபவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மாணிக்கவாசல். இது எதில் வருதுன்னா, வாதவரடிகள் புராணத்தில் வருது. அடி சொந்த கருத்து கிடையாது, வாதவரடிகள் புராணத்தில் அது சொல்லப்பட்டது. 3 வகையாக பிரித்து, ஒன்று தலைமை அடியார்களுக்கு ஒன்று, ஒன்று கோயில் கட்டுவதற்கு ஒன்று, மற்றொன்று ஏழை எளியவர். ஏன்னா கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ண வேண்டும். யார் கையேந்திட்டாங்களோ அவனை எப்படி பார்க்கணும், சாமியை வந்து கேட்காருன்னு நினைக்கணும். அவங்கள இகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது. இவனுக்கு ஒரு வேலை கிடையாது சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரே நம்ம வீட்டில் வந்து நின்றுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிறகு நாமளும் கையேந்துவோம். புரியுது அவங்களுக்கு. அதனால் அந்த நிலை வந்து எப்பயுமே யாரையும் இகழ்ச்சியாகவே பேசக்கூடாது. நம்ம வாக்கில் இருந்து வர்றது போனாலும் உயர்வான வார்த்தை தான் வரணும். அடியார் மக்களாக இருக்கக்கூடிய நாம் வார்த்தை எப்படி பேசணும், உயர்ந்த வார்த்தையாக பேசணும். யாரையும் மன நோக்கும்படி என்ன செய்யக்கூடாது, பேசணும். மன நோக்கும்படி பேசணும்னா வினை ஏற ஆரம்பிச்சோம். எல்லாத்துக்கும் வினை ஏறாது. இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தி இருக்குங்களேன், உங்களுக்கு வினை ஏற ஆரம்பிச்சோம். இது அவங்களுக்கு இல்லைன்னா வினை ஏறாது, எப்பயும் போல தான் இருக்கும். நம்ம அது மாதிரி ஒவ்வொரு செயலுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மனதால், வாக்கால், காயத்தால் 3 நாள் செய்தாலும் வினை நமக்கு. இப்போ நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம கண் முன்னாடி தான் நிற்காரு. நான் அவர் அடிக்கலை, ஒன்றுமே செய்யலை, அவர் நல்லா தான் இருக்கார். ஆனால் மனம் என்கின்ற கருவி கூட நான் என்ன செய்கிறேன், அடி எடுக்கணும்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மனசால் அடித்ததுனால அது வினையா, மனம் என்கின்ற கருவி கொண்டு அடித்ததுனால வினையா. அப்புறம் வாக்கு திட்டுறது, அதுலேயும் வினையேறும். அப்புறம் காயம் அடிக்கிறோம், உண்மையிலே அடிச்சிடறோம் கையால், அதுலேயும் வினையேறும். இந்த 3 நாளையும் வினையேறும். அந்த 3லையும் வினையேறதில்ல, அந்த 3ஐயும் என்ன செய்யணும், இறைவனுக்காக பயன்படுத்தணும். அவ்வளோதான் மேட்ரு. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5ம் அரண்பணிக்காக வந்தது. வானிடத்தரும் மண்வேல் வந்த அரந்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உலகம் ஊமர் இதை ஒன்றும் புணரால் அன்பர். இதை புரியாதவங்க இப்படி புரியாமல் அப்படி போய் இறந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், புரியாமல் போயிட வேண்டியதான். எதுக்காக வந்தோம், எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நிலையுடைய பொருள் எது நிலையற்ற பொருள்னு தெரியாமையும் என்ன செய்வோம், காலத்தை வீணாக போய் சேர்ந்துட வேண்டியது. இதுக்காக நம்ம வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்கள், காலம் பொன் போன்றது.
மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலை கண்ணை துயின்றவே காலத்தை போக்காதே. அதுக்கு எதிர்மறை என்ன? காலத்தை போக்காதே. அதுக்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்கு. அவத்தை நோக்கி காலத்தை போக்காதே. அதுக்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்கு. அப்போ தவம் என்பது என்ன? சரி கிரி யோகம் ஞானம் என்பது நமக்கு தவம். சைவர்களுக்கு சரியின இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு, ஞானம் என்பது 3 முற்றுப்பட்டால் கிடைக்கிறது. இதை செஞ்சு தான் நம்ம போகணும். சரி, இப்படி மாணிக்க சுப்பிரமணியன் என்ன 3 பகுதியாக பிடிச்சார். அதே போல் இவர் என்ன செஞ்சார்? சிவபுண்ணியங்களுக்காக பயன்படுத்தினார். சிவபுண்ணியம் என்பது என்ன அப்படின்னா சிவ நல்வினை. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேர்பட்ட கற்புடைய நலாயினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலாயினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவள் கற்புக்கரசி, அவள் மறுபடியும் என்ன தான் வரான்? கண்ணகியாக வரான். கண்ணகி தான் நலாயினி தான் கண்ணகியாக வரான். அப்பேற்பட்ட கண்ணகியே எங்கே போகிறான்னாங்க? தேவலோகத்துக்கு தான் போகிறான்னு சொன்னாங்களே ஒழிய சிவலோகத்துக்கு போகிறான்னு சொல்லலை. ஏன்னா அவன் சிவபுண்ணியம் பண்ணலை. கற்புக்கரசியாக இருந்தாலே தவிர சிவபுண்ணியம் பண்ணலை. சிவபுண்ணியம் பண்ணாதவங்களாம் எங்கே போவாங்க? மேக்ஸிமம் தேவலோகம் வரைக்கும் போவாங்க, சிவலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் 63 நாயன்மார்களோட மனைவியெல்லாம் பாருங்கள் எங்கே போனாங்க? அவங்களோட சேர்ந்து சிவலோகம் போனாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தொண்டு என்ன தொண்டு? அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. கணவருக்கு செய்கிறது யார்? கணவர் அடியார். அவர் சிவபூஜை பண்ணுறாரு, அவர் தொண்டு செய்கிறாரு. அவங்களுக்கு இவங்க சமைச்சு போட்டு என்ன பண்ணாங்க? அவங்களும் சேர்ந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? சிவ புண்ணியத்துக்கும் உலக புண்ணியத்துக்கும் வித்தியாசத்துக்கு பார்த்தீங்களா? அடியார் கணவரை கணிச்சா அதுக்கு மேலே உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. சொல்லல எங்களில் ஞாயிறு இமைக்கேலோ எவ்வாவாயினால உங்கள் இப்பிள்ளை உமைக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் முதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொண்டு உரைப்போங்க. என் கொங்கை என் நண்பர் அல்லாதோல் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலென்றொன்று மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்குங்கோ நல்கிதியே எங்களில் ஞாயிறு எமக்கேலோ எம்பாவா. சாமி எங்களுக்கு சிவனடியாரே எங்களுக்கு கணவராக கழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கையை அவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக எங்களுக்கு இருக்கும். இதை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எந்த சூரியன் எங்கே தோன்றி எங்கே பறஞ்சா எங்களுக்கு என்ன சாமி? எங்களுக்கு அடியார் கணவராக கிடைக்கும். இந்த பதிவு உள்ளதுதான். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பரிசீலி உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்க்குமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே வாங்காவும். இப்போ சிவனடியார் கணவராக நினைச்சுக்கோங்க, எப்படியாவது அவங்க உத்தராஜத்தை போட்டு விட்டுருங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க அடியார் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு உண்மைதான். என்ன புரியுது அவங்களுக்கு? இப்போ அடியார் இல்லையேன்னு வருத்தப்படலாம் வேண்டாம். அவங்க உத்தராஜத்தை போட்டாங்கன்னா என்ன ஐத்தியனதா என்ன உண்மையில வருது? எதுவும் நினைக்கிறாங்களா? வைரம் சரி 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 என்ன இல்லை இல்லை சும்மா விளையாடு. சரி அப்போ யார் கணவராக கிடைக்கணும்? அடியார் கணவராக கிடைக்கணும். அப்படின்னா வர்றவருக்கு ருத்ராஜத்தை போட்டுவிட்டுருங்க. என்ன கண் எரியுதுல? அப்போ சிவபுண்ணியம் எப்படி வரணும்? அடியார்கள் செய்யக்கூடியது பூராமே சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்துக்காக அத்தனை எவ்வளவு செல்வத்தை எடுத்துகிட்டு வந்தாரோ அத்தனையும் சிவபுண்ணியத்துக்காகவே பயன்படுத்தினார். இத்திறனையெல்லாம் உமது மெய் அடியார்களுக்குமே ஆக கடவுள் என்று அத்தனை செலவழிச்சாராம். சிவபெருமானுக்கு திருக்கோபுரமும் நல்ல குணவங்க. இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? கோபுரம் கட்டியிருக்காரு மதுரையில். யார்? சுந்தர சாமந்தா கோபுரம் எழுப்பியிருக்காரு. 1000 கால் மண்டபம் இருக்குல்ல மதுரையில், அது இவர் கட்டினதான். அந்த பணத்தை கொண்டு வந்து தான் என்ன செஞ்சிருக்காரு? 1000 கால் மண்டபத்தை உருவாக்கியிருக்காரு. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ மதுரைக்கு போனோம்னா 1000 கால் மண்டபத்தை பார்க்கும்போது யார் சொல்லணும்? நமக்கு ஞாபகம் வரும்? சுந்தர சாமந்தா தான் ஞாபகம் வரும். அந்த சேனைத்தலைவர் தான் நமக்கு ஞாபகம். இது வரைக்கும் வரல. கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக 1000 கால் மண்டபத்தை கட்டியது யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் மதுரையை போய் விடுவோம், கரெக்டாக அங்கே போனது யாரும் வந்துடும்ல. என்ன ரைட்டா? எடுத்தான். கண்டிகை வைரமணியால் செய்த தோரணி, குண்டலங்கள், முத்துக்குடைகள் இவன் செஞ்சது அங்கே மதுரையில் இருக்க பொழுது வைரத்திலே செஞ்சுருக்காப்புல. செய்த தோரணி, சாமிக்கு இருக்கக்கூடிய தோரணி, அப்புறம் குண்டலங்கள், முத்துக்குடைகள், கொடிகள் முதலியவற்றை செய்தமைத்தான். தேவர்களுக்கு ஊட்டம் முதல்ல அடியார்களுக்கு செலவழிச்சா, இப்போ யாருக்கு செய்யலாம்? சாமிக்கு பண்ண. அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் பயன்படுத்தலாம். தேவர்களுக்கு ஊட்டும் அவி உணவு வகைகள், தேவர்களுக்கு ஊட்டக்கூடிய அவிபாகம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதையும் அதுக்காகவும் செலவு பண்ணுறான்.
அடுத்து பூணூல் கல்யாணம். அந்த அந்தணர்களுக்கு பல வகையான சிறு வேள்விகள், அந்தணருக்கு அறுசுவை நிறைந்த பேருண்டிகள். அந்தணர்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஐயர்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதை விட சிறப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எந்த அந்தணருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள், அதுவும் ஆதி சிவாச்சாரியர்கள் பேர். சிவபெருமானை தொட்டு யாரும் பூஜிக்கிறாங்களோ அந்த சிவாச்சாரியருக்கு என்ன பேர்? ஆதி சிவாச்சாரியர். வேற யாராவது சிவாச்சாரியர் கூட என்ன செய்ய முடியாது, சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ண முடியாது. அப்படி தொட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்யுமா, தோஷத்தை கழிச்சு தான் மறுபடியும் போய் என்ன செய்ய முடியுமா, இவங்க பண்ண முடியுமா. அதனால ஆதி சிவாச்சாரியர்கள், ஏன்னா சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து வந்தவர்கள் தான் அந்த ஆதி சிவாச்சாரியர். முதல்ல 5 பேரை சாமி உருவாக்குனார். சிறை உண்டு பண்ண சொல்லி 5 ஆச்சாரியர் நம்ம ஆசாரியமாக இருக்காங்களே, அந்த ஆசாரிய மனு மயான்னு சொல்லி சாமி 5 பேரை உருவாக்கி சிறையை உற்பத்தி பண்ண வேண்டிய வேலை மட்டும் நமக்கு. அதுக்கப்புறம் அதே 5 முகத்திலிருந்து உருவாக்கி ஆதி சிவாச்சாரியர்கள் கொண்டு வந்து சாமி என்ன பண்ணுறாரு, அந்த அந்த ஒரு திருவுருவத்துக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி சாமி கட்டிடுறாரு. அதுலேருந்து வர்ற தான் ஆதி சிவாச்சாரியர்கள் வழி வழியாக ஒவ்வொருத்தவங்க வராங்க. அதே மாதிரி ஆசாரியமார்களும் அதே அடிப்படையில் தான் அப்படியே வராங்க. சரி, இப்போ அந்த அவிபாகம், அது மாதிரி அந்தணர்களுக்கு அறுசுவை நிறைந்த பேரண்டிகள், துறவிகளுக்கு ஊட்டும் திருவமுது, துறவிகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. துறவிகளுக்கு கொடுத்தா எவ்வளோ பெரிய சிறப்பு. துறவிகளுக்கு எது கொடுக்கணும், கல்யாணம் முடிச்சவங்களுக்கு எது கொடுக்கணும்னா சிறப்பு இருக்குது. இப்போ இல்லறதுக்கு, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இல்லறத்துக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்சு உங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், முடிச்சு போகும்போது வெத்தலை வாக்கு கொடுக்கணும். இல்லறத்தோடு வந்தாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது தாம்பூலம் கொடுக்கணும். கல்யாணம் முடிக்காமல் ஒரு துறவி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு திருவம்பு கொடுத்து அவங்க என்ன கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கணும். இது அவங்களுக்கு இல்லறத்துக்கு யாரும் என்ன கொடுக்கணும், துறவரத்துக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி துறவி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. துறவிகளுக்குரிய இதைத்தான் என்ன செய்யணும், சமைச்சு கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு துறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு துறவி எங்கள் சொந்த ஊர், நான் இன்னும் ஒரு பல நாள் ஒரு 10 மாதம் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, துறவிகள் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. எங்கள் சொந்த ஊர், எங்கள் அம்மாவை அடிக்கடி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாதான். அதனால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, பட்டினத்தார அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு, இது அவங்களுக்கு, அதனால் அந்த ஊரில் இருந்தார். இப்போ நமக்கு அப்படிலாம் யோசிக்க தோணும், அவர் துறவி ஆகிட்டாரு, அவர் அந்த ஊரில் இருந்தார் அப்படின்னா அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு, அதனால் அந்த ஊரில் இருந்தார். கல்யாணம் முடிக்காதவங்களும் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட துறவிகள் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே ஒரு ஊருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் 3 நாளும் தங்க முடியும், அதுக்கு மேலே தங்க முடியாது. அப்படி எங்கேயாவது தங்க நினச்சாங்கன்னா ஒரேடியாக நிஷ்டை குடியிட வேண்டியது, ஒரேடியாக உட்காந்துட வேண்டியது. சமாத நிலைக்கு போனால் தான் ஒரு இடத்துல உட்கார முடியுமே தவிர மற்ற துறவியெல்லாம் சாதாரண இது கிடையாது சார். துறவியில் வந்து முள் படுக்கை போன்று, முள்ளில் படுத்த எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதுபோல் துறவியுடைய வாழ்க்கை. ஆனால் அதில் நினச்சி நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே சாமி திருவடி தான், முள் படுக்கை போன்று. ஆனால் இல்லறத்தில் வந்து அப்படி அந்த இதே கிடையவே கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன், சிவபெருமான் நமக்கு நிறைய வச்சுருக்காரு. என்ன தப்புச்சாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன், அதை தவிர நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு. என்ன எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காரு, இல்லத்தில் நிறைய இங்கே வந்து பட்டு அனுபவப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சு இதிலே வினையை பூரா என்ன செஞ்சுருவாங்க, கழிச்சு போயிடுவாங்க. அதனால தான் இல்லற வாழ்க்கை வேறு, துறவர வாழ்க்கை வேறு. துறவர வாழ்க்கை கடைபிடிப்பது கஷ்டம், ஆனால் கடைபிடிச்சிட்டாங்கன்னா அப்பர் சாமி எதை கடைபிடிச்சாரு, துறவர வாழ்க்கை. மாணிக்கவாசக பெருமான் 2 பேருமே திருமணம் முடிக்கிறார். ஆனால் எப்படி போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு துறவியை வச்சு தான் சேரணும்னு சொல்லியே திருக்கோவையார் எழுத வச்சார் சாமி. ஒரு துறவி தான் இதை எழுதணும், இதை பாடணும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பாவை பாடும் மாயால் திருக்கோவை பாடுகன்னாரு சாமி. எங்க சிதம்பரத்தில் வந்து அவரை வச்சு பாட வைக்கணும். இன்னொன்னா பாட வைப்பது யாரு, சிவபெருமான் தான் பாட வைக்கிறாரு, அவரே தான் எழுதுறாரு. இவ்வளோ ஒரு சிறப்பு வேறு எங்கேயுமே. அதனால தான் திருவாசகத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, அவரே சொல்லி அவரே பாடலை எழுதி வைக்கிறார். சரி, அப்படிப்பட்ட நிலையில் துறவிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு, இவர் அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறாரு. துறவிகளுக்கு செலவு பண்ணுறாரு, அடியார்களுக்கு செலவு பண்ணுறாரு, அந்தணர்களுக்கு செலவு பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு திருக்கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறாரு. இத்தனை விஷயத்துக்கும் என்ன செய்கிறாரு, பணத்தை பூரா எவ்வளவு கொண்டு வந்தாரோ அத்தனையும் பூரா செலவு பண்ணிட்டார். யாவாராயும் விபூதியும் உருத்ராட்சமும் தரித்தவர்களை கண்டால் இவரே நம் பிறப்பை போக்கக்கூடிய திருவுருவம் எடுத்து வந்த சிவபெருமான் என்று நினைவு. இப்போ தான் நினைவு பார்த்தீங்களா, இவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் யாராவது திருநீர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உடனே இவரை நம்ம பிறப்பு போக்க வந்த சிவபெருமான் நினைப்பான். அப்படி இருக்கணும்.
யார் விபூதி ருத்ராட்சம் தெரிஞ்சாலும் அந்த வேடத்தை பார்த்து வணங்கி சிவபெருமானே வந்து இப்போ சிவபெருமானை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ அவங்களோட வேடத்தை பார்த்து திருநீரில் சாமி இருக்காரு, அந்த ருத்ராட்சத்தில் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும். அப்படி நம்ம பிறப்பை அறுக்க வந்த போக்கு வந்து சிவபெருமான் நினைப்பார். அன்பால் உள்ளம் நெக்கு உருக அவரை விரைந்து எதிர்கொண்டு வணங்கி அழைத்து வந்து வழிபட்டு அறுசுவை கூடிய திருவமுதை செய்விப்பார். அடியாரில் கூட்டு வந்து என்ன செய்வாரா? திருவமுதை செய்விப்பார். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதனித்திடைய அருச்சனை செய்தவன் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தின் அண்டர் நாயகன் தொண்டர் இச்சையில் அமுதியை அளித்துள்ளார்னு சைக்கிள் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் என்ன செய்வானா, இந்த செல்வம் அடியார்களுக்கு சிறப்பு திருவமுது ஊட்டுவாங்க, அறுசுவை உணவு ஊட்டுவாங்க. நாம் சேர்த்து வைத்த செல்வங்களெல்லாம் யாருக்கு பயன்படணும்? நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள் யாருக்கு பயன்படும்? சிவன் அடியார்களுக்கு பயன்படும். யார் சொல்கிறா? சைக்கிள் சொல்லுங்க. தேடிய மாடு நாம் சேர்த்து வைத்த செல்வம், மாடுன்னா செல்வம். நீடு செல்வம் அப்படின்னாரு. நீடுன்னா என்ன அர்த்தம்? நாம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம். இந்த பரம்பரையாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோங்க அப்படிங்கிறோம்ல, அந்த செல்வம் முதல் கொண்டு அடியாருக்கு தான் பயன்படணுமா சொல்கிறாரு. அடியில் சைக்கிள் சொல்கிறார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றில் உள்ள ஆடிய பெருமான். தில்லை மன்றத்தில் யார் ஆடுறா? நடராஜ பெருமான் நடனம் ஆடுறார். அவருடைய அன்பர் யார் இருக்காங்களோ, சிவபெருமானுக்கு யார் அடியார் இருக்காங்களோ அந்த அடியாருக்கு ஆவண ஆகும் என்று அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆவண இந்த செல்வம்லாம் எதுக்காகும்னா அந்த அடியார்களுக்கு போய் கொடுத்தா தான் இந்த செல்வம் வந்து ஆவண ஆகும். அப்படி வேறத்துக்கு பயன்படுத்தணும்னா இது ஆவண ஆகாது, எல்லாம் உலகரமாக மாறிடும். நமக்கு சிவபுண்ணியம் வேணுமா உலகரம் வேணுமான்னு நாம் அதை முடிக்கணும். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டில் உள்ள ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மனம் ஊந்து கொடுக்கணும். அடியார் சாமி வந்திருக்கு, நம்ம சிவபெருமானே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி என்ன செய்யணும்? அந்த மகிழ்ச்சி பொங்க கொடுக்கணும். அன்னைக்கு வீட்டில் கூட்டு போய் மகிழ்ச்சி பொங்க கொடுத்தாங்க. தோசை சுட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடியல சிவா அப்படின்னு சுட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. சிவா நீங்கள் பிசாம இருக்கு சிவா அப்படிங்க. மனம் ஓந்து என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட அப்படி ஊந்து கொடுக்கணும். அதில் 2 பொருள் இருக்குது. மனம் ஓந்து கொடுத்தல், அப்புறம் உகந்து கொடுத்தல் 2 வகை இருக்குது. இப்போ நாம் என்ன செய்வோம்? ஒருத்தர் ரூபா கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன செய்வோம்? ஒரு 1000 ரூபா கொடுப்போம். கொடுக்க முன்னாடி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுப்போம். 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய கேட்டான், என்ன செய்யுந்தா அப்படின்னு மன வருத்தப்பட்டுக்கிட்டே ஒரு 1000 ரூபா கொடுப்போம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு 500 ரூபா கொடுத்துக்கலாமா? அவசரப்பட்டுட்டேனே, 1000 ரூபா கொடுத்துட்டேனே. 1000 கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வருத்தம், கொடுத்து பிறகு வருத்தம். ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம். ஆனால் ஞாயிறுவர்கள் எப்படி இருந்திருக்காங்க? கொடுப்பதுக்கு முன்னாடியே மகிழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. கொடுத்த பிறகு என்ன செய்யலாங்க? கொடுத்து உவந்தார்னர். தமிழ் இவங்க இருக்காங்க. நமக்கு அதுக்கு மேலே நமக்கு தமிழ் தெரியாது. அதில் 2 பொருள் இருக்குது. கொடுத்து வந்தார், இதையே நித்தம் என்ன செய்யார்? கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார். எப்படி 2 பொருள் இருக்குது பார்த்தீங்களா? அதை மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்க. அப்படி தான் நாயன்மார்கள் எழுதிட்டாங்க. நாமளும் அப்படி தான் இருக்கணும். அடியார்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? மனம் வந்து எது செஞ்சாலும் அவங்க எது கேட்டாலும் நம்மளால் இயன்றதை செய்யணும். இல்லைனாலும் என்ன செய்யணும்? யாருக்கு மூலியமாக கிடைக்க இறைவான்னு நினைக்கவாது செய்யணும். ரைட் தானா? சரி, அப்படி அறுசுவை உணவோடு அந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. இப்போ இவ்வாறு சுந்தர சாமந்தன் கொண்டைச்சடையாருக்கும் அடியார்களுக்கும் இன்றைக்கும் 1000 பொன்னும் நாளைக்கு 2000 பொன்னும் அடுத்த ஒரு நாட்களுக்கு அன்றன்றைக்கு 2 மடங்காக அரசனுடைய பொருட்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அள்ளி வளையிட்டான். இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. இதனை குளம்புட பாண்டியன் ஒற்றர் மூலம் கேள்விவிட்டான். இவர் இப்படி செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன ஒற்றர் பூரா நினைச்சிட்டாங்க, மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அங்கே மாணிக்கவாச பெருமான் கதையே தான். அவர் எப்படி கோயிலுக்கு செலவு பண்ணாரோ அந்த அமைச்சரெல்லாம் போய் பற்ற வச்சாங்களோ அதே போல் ஒற்றர் போய் பற்ற வச்சாங்க. சேனாதிபதியாகிய சுந்தரசாமந்தன் தன்மேல் அரசன் ஐயுரா வண்ணம் அரசவையினை அடைந்து அரச காரியம் பார்ப்பது போல் கலந்து பிற நாட்டில் உள்ள வீரர்களுக்கு பொருளை அனுப்பி பாண்டியன் சேனையில் வந்து பதிவு செய்து கொள்ள ஓலை விடுத்து அவர்களை அழைப்புவன் போல பாவனை காட்டினான். உடனே அரசர் வந்து சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்ல வந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், பொய்மையும் வாய்மை இடத்தை புரைதிருந்தால் நன்மையும் பயக்கும். அதுக்காக பொய் சொல்லலாம் சொன்னேன். 2வது, இவர் செய்யக்கூடிய அறங்கிறது சிவ நல்வினை. சிவ நல்வினைக்கு உலகரத்தை அப்பயே என்ன சொன்னேன்? தூக்கி எரிஞ்சிடலாம்னு சொன்னேன். இப்போ உலகரம் இப்போ இங்கே வந்து பயன்படாது. ஏன்னா செலவழித்த பணமுறை யாருக்கு செலவழிச்சிருக்காரு? அடியார்களுக்கும் கோயில் கட்டுவதற்கும் ஆயிரங்கள் மண்டபத்தை கட்டுவதற்கும் அந்தணர்களுக்கும் ஊரை மாதிரி
அள்ளி வழங்கியிருக்காரு. அதனால் இப்போ என்ன செய்யணும், மண்ணை சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பொய் ஒரு பாவனை காட்டினார். தெலுங்கருக்கு ஓலை எழுதுக, கலைஞர்களுக்கு ஓலை எழுதுக அப்படின்னு சொல்லி அரசருக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, இப்படி ஒவ்வொரு அப்படி பாவனை காட்டுறாரு. விராடர்களுக்கு ஓலை எழுதுக, மராடருக்கு ஓலை எழுதுக, கொங்கருக்கு ஓலை எழுதுக, வங்கருக்கு ஓலை, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றாரு. இப்படி பொய் ஓலை எழுதி எடுத்து விற்று அனுப்பி ஓலை எழுதி அரசர்கிட்ட என்ன செஞ்சுருக்கான் காமிச்சு அந்த சுந்தர சாமந்தன். உடனே அரசன் வந்து நின்று, அப்போ நம்ம கொடுத்த செல்வமா அப்போ கரெக்டாக பயன்படுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாவனை காட்டியிருக்கு. 6 மாதங்கள் வரையும் அந்த வீரர்கள் வரவினை காணாமல் ஒருத்தர் கூட வரல. கொங்கர் வரல, மராடர் வரல, கலிங்கர் வரல, ஒருத்தர் வரல. 6 மாதம் ஆகி போச்சு. எப்படி வருவாங்க, துட்டெல்லாம் செலவாகி போச்சு. உடனே சுந்தர சாமந்தனை அழைத்து நாளை சூரியன் மறையும் முன்னே ஓலை விடித்த படை வீரர்கள் அனைவரையும் அழைக்க கடமையிட்டார். இப்போ மன்னர் கட்டளையிட்டார், நீ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்கே வரணும் அப்படின்ட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுவார், என்ன கஷ்டப்படுவார். உடனே சாமியை போய் தான் என்ன செய்வார், உரையிடுவார். அங்கே மாணிக்கவாசக பெருமான் அதே தான் செஞ்சார். இப்போ இந்த கதைக்கு மாணிக்கவாசக பெருமான் கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. உடனே அதற்கேற்ப சுந்தர சாமந்தன் உடன்பட்டு திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுள் திருவடியின் கீழ் விழுந்து வணங்கி, எம் பெருமானே, அரசன் அளித்த மலை போன்ற பொருள்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடியனை பணி கொண்டு அருள்னையே. என்ன சொல்றாரு, என்னை செய்யுமாறு நீ தானே செஞ்ச அப்படிங்கார். இப்போ என்ன சொன்னார், எனக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்து நீ தான் வழங்குமாறு செஞ்ச, நான் செய்யற அப்படின்ட்டார். இப்போ கொடுத்த பொருளை நான் செய்யறேன்ட்டார். அப்போ முடிஞ்சு போச்சா. இதுலேயே அவருக்கு என்ன வந்துருச்சு, இருவுடையப்பு வந்துருச்சு, மலபரி பாகம் வந்துருச்சு, சத்தினி பாகம் பதிஞ்சிருச்சு, அறுவடமாக மாறிடுச்சு. இதுக்குமே அடுத்த திருவடி தான் அவருக்கு. அந்த அளவுக்கு நெறியில் இருக்காரு இவர். அடியனை பணி கொண்டு அருளிய பெருமானே, இனி சேனைகளை திரட்டும் வகையாது என்று விண்ணப்பம் செய்து கொண்டு நின்றார். அப்பொழுது அடியாரின் குறையினை தீர்த்து ஆண்டு அருள்வதையே விரதமாக கொண்டருளிய கூடலம்பதிக்கு நாயனாக விளங்கக்கூடிய சோமசுந்தர கடவுளின் திருவுருளாலே நாளைக்கு சேனை வீரர்களோடு நாமும் வந்து தோன்றுவோம் அப்படின்னு சாமி சொல்றாரு. அசிக்கார், நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக நிற்பப்பா, நீ கவலைப்படாத, போயிட்டு வா அப்படிங்கிறார் சாமி. அங்கே மாணிக்கவாசக பெருமானுக்கு அதே தான், அதே கதை தான் இங்கேயும் வருது. அத்திருவாக்கினை கேட்ட சுந்தர சாமந்தன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தான். சூரியனும் மேலை கடல் வெள்ளத்தில் மூழ்கினான். உடனே எப்போ விடியும் 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 காத்துக்கிட்டே இருக்கான். விடிஞ்சதும் சாமி சென்னை தலைவரோட வரும். முதல்ல சிவபெருமானை பார்த்துட்டு இருக்கலாமே, சென்னை தலைவரோட வர சிவபெருமானை பார்க்கலாம்னு நினச்சிட்டாரு. இப்போ அதுக்கு தான் எப்படா விடிய 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 இவருக்கு உறக்கமே இல்லை. மேல்வினை வில்லாக கொண்ட சோமசுந்தர கடவுள் தம் சிவகணங்களை மேலேந்தி வீரர்களாக செய்து தாம் ஒரு குதிரை வீரனாக கோலம் கொண்டார். திருக்கூத்தாடுவதற்கு இடப்பட்ட நீல நிறத்தையுடைய திரை போல கரி இருள் எங்கும் வந்து பரவ சுந்தர சாமந்தன் தன் இல்லத்தினை அடைந்து விடுவது எப்போது என்று கருதி தூங்காமல் அடிக்கடி எழுந்து எழுந்து விண்மீன்களை நோக்கி நாளிகையை எண்ணி எண்ணி சோமசுந்தர கடவுளின் வருகை காணுவதற்கு இரவு முழுதும் அப்படியே அளந்தான். இவரும் எப்படா போகும் போகும் போகும். ஏன்னா காலையில் சாமி பார்க்க போகிறாரு, அவர் படைத்தலைவராக வரப்போகிறாரு, சேனை தலைவரோடு வரப்போகிறாரு. சிவபெருமான இந்த மாண்ட சட்டத்தாகி பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறாரு. எப்படா இப்படி இப்படி அந்த நாளைக்கு இனி 1 மணி ஆச்சு, உறக்கம் இல்லை. 1:15 ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. இப்படி காலத்தை போய்கிட்டே இருக்காரு. இப்படி உறக்கமே இல்லை. நமக்கு ஒன்றும் வேண்டாம், நமக்கு நல்ல கனவு கிடைக்குங்க. நம்மளை இன்னைக்கு சாயங்காலம் பிள்ளைகிட்ட இல்லையே சாயங்காலம் சோப்பு படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, எப்போடா அவங்க ஸ்கூலில் போய் படிக்கவே மாட்டாங்க. டைம் எப்போ போகும், ஒரு பீரியட் முடிஞ்சிருச்சா, 2வது பீரியட் முடிஞ்சிருச்சா, 3வது பீரியட் முடிஞ்சிருச்சா, இப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்னா சாயங்காலம் அம்மா சினிமா கூட்டு போகிறேன்னு இருக்காங்க. சாப்பாடு டைம் எப்படா ஒரு கூட சாப்பிட்டு முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் எப்போ முடியும் 3 மணி 4 மணி தண்ணிக்கடை விட்டாச்சு ஓடுறா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க. அப்படி சாமி குறிஞ்சாசமுதர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த ஈசானியில் விடிஞ்சது அப்படி போய் பார்க்குறாரு. அப்படியே அங்கே சிவலிங்கம் அந்த பெட்டகத்தோடு எடுத்து அப்படி பார்த்தா சாமி. நான் என்ன செய்வோம், சிவலிங்கம் கையில் கிடச்சுன்னா உடனே சிவ பூஜை பண்ணான்னு. அவர் என்ன செஞ்சாருன்னா, எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு கேட்டேன். சிவலிங்கம் அமைஞ்ச அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு குருநாதர் இருந்தால் தான் என்ன செய்யணும், எப்படி சிவ பூஜை பண்ண முடியும் என்று அதே போல் என்ன பண்ணார். உடனே சாமி அவருக்கு அதே கனவுலேயே தோன்றி, நீ திருவாரூருக்கு போனேன்னா கமலை ஞானப்பிரகாசம் இருப்பார், அவருக்கு உபதேசம் வாங்கணும் சாமி சொன்னார். உடனே அங்கே போய் கமலை ஞானப்பிரகாசத்தை உபதேசம் வாங்கி அதுக்கப்புறம் நிறைய கதை அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே போல் தான் இங்கே எப்படா விடியும் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
வேதங்களாலும் உணரப்படியாத சிவப்பரஞ்சுடன் ஒரு அன்பனின் பொருட்டு திருவுருவம் கொண்டு குதிரை மேல் எழுந்து அருளி வருகின்ற அற்படை எழுச்சியை காண வந்தவன் போல கதிரவன் கீழே வந்து தோன்றினான். சுந்தர சாமந்தன் காலையிலே எழுந்து திருக்கோயிலை அடைந்து பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி கருணை வடிவமாக வழங்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை பணிந்து கைகூப்பி குறையிருந்து வேண்டி துடித்து அரசவையை அடைந்தான். அப்படி சாமி வழிபாடு செஞ்சுட்டு போய் அரசவை போய் அடைந்தான். ஏன்னா அரசவைக்கு தான் சாமி என்ன செஞ்சிருக்காரு, வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுது சிவபெருமான் சங்கு கண்ணன் முதலிய பிரதம சிவகணங்களும் சங்கு கண்ணன் என்கின்ற சிவகணங்களையும் அது ஒரு கூட்டத்தை சாமி கூப்பிடுறாரு. குண்டோதரன் முதலியாகிய பூத வீரர்கள், குண்டோதரன் யார், பூதகணங்கள் ஒரு ஆள், அவங்க கூட்டத்தை பூரா என்ன செய்கிறாரு, ஒரு படையை திரட்டுறாரு. கல்லணைந்த சேனை வீரர் வடிவம் கொண்டு கைகளில் வாள் குந்தம் உலக்கை திகிரி மழு வில் வேல் முதலிய 18 படைக்கலங்களையும் ஏந்தி விரைந்து வந்து புறங்காப்ப நந்தி மாகாளன் பிருங்கி நிகும்பன் கும்போதரன் முதலிய சிவகண தலைவர் அனைவருக்கும் போர்க்குரிய கவசம் உண்டு. சாமி எல்லாம் பண்ணுறாரு. பூதகணங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் படை கவசங்கள்லாம் கொடுத்து சேனை தேவலை அவங்கள பூரா சேனைகளை ஆக்கி சாமியும் என்ன பண்ணுறாரு, ஒரு படைத்தளபதியாக வர்றாங்க. அது இந்த மாகாளன் பிரிங்கி இதெல்லாம் நந்தி இதெல்லாம் வராங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபூஜையில் வருவாங்க. சிவகணங்களில் ஒருவரா கணபதி லட்சுமி சரஸ்வதி கங்கை யமுனை மகாகாலை நந்தி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் துவாரத்தில் இருப்பாங்க. சிவபூஜையில் மேல் துவாரத்தில், கீழ் துவாரத்தில் சிவசூரியன் பிரத்யுஷா தேவி உஷாதேவின்னு கீழ் துவாரத்தில் இருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா குருமார்கள்லாம் இருப்பாங்க. வித்யா குரு, ஞானகுரு பூரா இவங்க இந்த சைடு இருப்பாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மகா கணபதி, மகாலட்சுமி, சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, விஷ்ணு குரு, பிரம்மகுருன்னு சொல்லி 7 பேர் அந்த சைடில் இருப்பாங்க. பூராமே கணங்களாக சுற்றி இருப்பாங்க. கடைசி தான் சாமி எங்கே வருவார், சென்றில் வந்து அமர்வார். எல்லா பேருக்கும் வணக்கம்னு சொல்லி கடைசி தான் எங்கே போக முடியும், சிவபெருமான்கிட்ட போய் சிவபூஜை பண்ண முடியும். அப்படி இந்த மகாகாலை நந்தி இவங்களை பூரா என்ன செய்கிறாரு, சாமி அந்த படை சேனை தளபதியாக ஆக்கி கூட்டு போகிறாங்க. குதிரை வீரர்களாக சூழ வெண் சாமரைகளும் பீடி குஞ்சங்களும் குடைகளும் கொடிகளும் நெருங்க பலவித வாத்தியங்கள் இடிபோல் முழங்கி ஒழிக்க தமது இடவு ஊர்தியை குதிரையாக ஆக்கி தமது இடது ஊர்தி என்ன செஞ்சாரா, சாமி குதிரையாக ஆக்கினாராம். அதன் மேல் ஏறிக்கொண்டு ஒற்றை சேவர்களாக எழுதி வந்தார். சாமி அதுலேருந்து என்ன செய்வார், சேவகராக வந்தார். குதிரை சேவகனாக ஆக்கிய அந்த பாட்டில் வருதுல்ல, இவர் சொல்கிறாருல, அந்த குதிரை சேவனை ஆக்கிய கொள்கையும் அப்படின்னு வரும்ல, அந்த இதில் வர்றாரு. அதே மாதிரி வீரர்கள் அதை ஒளியை கேட்டு பேரொழியுடன் வரும் சேனையை முன்னால் மதுரை நகரின் மேல் கோபித்து எழுந்து வந்த கடலினை போல் விளங்கியது. அவங்க வர்ற இதெல்லாம் எப்படி இருந்தால் கடல் பொங்கி வந்து அப்படி இருக்கும், அது போல் வராங்களாம். எல்லாரும் வர்றதெல்லாம் யார், சிவகணங்களும் பூதகணங்களும் சாமிக்குள்ளே வராங்க. சேனையின் வருகையை கண்ட சேனாதிபதியாகிய சுந்தர சாமந்தன் குலபுடன பாண்டியனின் முன் சென்று வணங்கி விண்ணப்பம் செய்ய உடனே பாண்டியன் மனமகிழ்ந்து கடவாயில் வந்து அங்குள்ள மண்டபத்திலே அரியணையின் மீது வீட்டிலிருந்து பகைவனாகிய சேதுராயனை கொல்லும் மகிழ்ச்சி மிகுத்து அவனுக்கு இப்போ என்ன நோக்கம், இந்த சேனையெல்லாம் எதுக்கு கொண்டு வரான், எதிரியாகிய சேனை அந்த சேதுராயனை வீழ்த்த வேண்டும் சொல்லி தான் வரான். இப்போ இது படைகள்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. இந்த குதிரைகள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாணிக்க சுப்பிரமணியன் வந்து என்ன செய்வார், ஆவணி மூலத்தன்று வரும்னு சொல்லு அப்படின்னதும் இவர் என்ன பண்ணுவார், ஆவணி மூலத்தன்று வருவதுக்கு முன்னாடி என்ன செய்வார், மாணிக்காசுரன் கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுவார். யாரோடைய இவங்களோடைய பேச்சை கேட்டு உடனே என்ன செஞ்சுருக்கணும், அந்த நாள் வரைக்கும் எதிர்பார்க்கணும் பார்க்கக்கூடாதான். சாமி என்ன பண்ணுவார், சாமி என்ன பண்ணுவார், குதிரையை நீ வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேட்பாரு. குதிரை வரல. உடனே சாமி என்ன பண்ணுவார், நிறைய பூரா குதிரையாக மாற்றி கொண்டு வருவார். ஆவணி மூலத்தண்டு வரும்னு சொன்னதும் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக குதிரை வரும்னு எதிர்பார்க்குறாரு. உடனே சாமி என்ன பண்ணுவார், நரிகளை பூரா குதிரையாக ஆக்கி கொண்டு வந்து இங்கே வந்து விடுறாரு. அது வரும்போது பார்த்தீங்கன்னா மதுரையே கலக்கிட்டு வருமா அந்த குதிரைகள் பூராமே. சாமி வந்த குதிரை மட்டும் ஏதோ வேதங்களே குதிரையாக்கி கொண்டு வரான் சாமி வந்து. அது பூரா சிவகணங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த படை குதிரைகளை ஆக்கி பூரா மதுரையெல்லாம் ஒரு கலக்கி வந்து நிற்குமா. அந்த குதிரையெல்லாம் பார்த்தோம்னா 10 ஆள் உயரம் இருக்குமா, அவ்வளோ உயரம் இருக்குமா. அதை பார்த்து பேர்பட்ட குதிரையா அப்படின்னு சொல்லி மன்னரே அதிசயப்படுவான் அறிவுத்தனை பண்ணி. உடனே பார்த்துட்டு உடனே மறுநாள் அது என்ன ஆகுது, அது புறமே மறுபடியும் அந்த குதிரையை மாற்றும் போது இந்த கை சாத்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, கை சாத்து பார்க்கும்போது சாமி வந்து அவர் கையில் வந்து நீ நல்ல குதிரை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணோட போத்துவாங்கல்ல, பொண்ணோட போத்து வரான். பொண்ணோட போத்தும் போது சாமி அவர்கிட்ட வாங்க மாட்டார். கையில் ஒரு நீட்டு வரான், ஒரு செண்டை நீட்டு வரான், இதில் மாட்டு அப்படின்னு வரான். அவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துருமா. யாருக்கு, அந்த பாண்டியன்
உடனே மாணிக்கவாசகர் அவர் குறிப்பிருந்து இது அவங்க நாட்டு வழக்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸ் எடுத்து சொல்லுவார். அவர் கோபம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்டு வழக்கம் அவங்க அப்படி தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோபத்தை தணிப்பார், மன்னருடைய கோபத்தை. அதே போல் இங்கே என்ன செய்கிறாரு, இந்த ஒற்றைச்சேவராக சாமி என்ன செய்கிறாரு வர்றார். எப்படி அங்கே வந்தாரோ அதே போல் இங்கே வர்றார். சுந்தர சாமந்தன் பாண்டியன் எதிரே வந்து அந்த தேசத்தாரெல்லாம் அணியாக நிறுவிக்கொண்டு கை பிரம்பினால் சுட்டி காட்டி உடனே என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுறாரு. இது எந்தெந்த தேசத்துக்குன்னு சொல்லி யாரும் சுட்டி காட்டுறாரு, அந்த சுந்தர சாமந்தன் காட்டுறாங்க. ஆனால் வந்திருக்கிறது யார், பூரா சிவகணங்களும் இதுமா வந்திருக்காங்க, சிவபெருமானும் வந்திருக்காரு. இவர்கள் கொங்கு நாட்டினர், இவர்கள் குறு நாட்டினர். இந்த மெய்காட்டிட்ட படம்னா என்ன அர்த்தம்னா, இவங்க தான் உண்மையான மெய்காட்பாளர்கள் சொல்லி என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாட்டவரையும் இந்த அந்த பிரம்பால் என்ன செய்கிறாரோ சுட்டி காட்டுறாங்க. சொல்கிறார் பார்த்தீங்களா, கை பிரம்பினால் சுட்டி காட்டி ஐயா இவர்கள் கொங்க நாட்டினர், இவர்கள் குரு நாட்டினர், இவர்கள் கங்க நாட்டினர், இவர்கள் கருநாட நாட்டினர், இவர்கள் அங்க நாட்டினர், இவர் ஆரிய நாட்டினர், இவர் வங்க நாட்டினர், இப்படின்னு கை பரம்பு வச்சு ஒவ்வொரு நாட்டுக்காரங்களையும் அப்படியே எடுத்து கையெழுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் மெய் காட்டிட்ட படம். இப்படி ஒவ்வொருத்தரையாக காமிக்கிறார். இப்போ இவர் பல்லவ நாட்டினர், இவர் பப்பர நாட்டினர், இவர் சேர நாட்டினர், இவர் விதேக நாட்டினர், இவர் கடார நாட்டினர், இவர் கேகய நாட்டினர், இவர்கள் மகத நாட்டினர், இவர்கள் மராட நாட்டினர், இவர் சோழ நாட்டினர், இவர் நம் பாண்டி நாட்டு. கடைசி எழுதுவார், இவர் நம் பாண்டி நாட்டினர் சொல்லும்போது யாரை காமிக்கிறாரு, சிவபெருமானை காமிக்கிறாரு. அது வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு கடைசி இவர் நம் பாண்டி நாட்டினர் அப்படின்னாரு. ஏன்னா ஏற்கனவே சிதம்பரத்தில் அங்கே போகும்போது சாமி என்ன பண்ணார், அந்த குளத்தில் இருந்தார். சாமி எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு மாணிக்கவாசகர் பெருமான். எங்கே, சிதம்பரத்தில் வச்சு. என் பாண்டி நாட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னாரு சாமி. எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து போனாராம். எல்லா இடத்துலையும் இதை தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பாண்டிய நாடு புண்ணியம் செஞ்ச நாடு. நம்ம இங்கே வந்து பிறந்திருக்கோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, சிவலோகம். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கி வைத்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுமா. நம்ம இப்போ உட்காந்துருக்கிறதுல ரிஷிகளும் ஞானிகளும் அமர்ந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம். சும்மா சொல்லுவாரா பாண்டிய நாட்டை வந்து சிவலோகம்னு சொல்லுவாரா மாணிக்கவாசகர் பெருமான். பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கி வைத்தார், முடிஞ்சு வச்சான். ஏன்னா பாண்டிய நாடு, இந்த பாண்டிய நாட்டுக்கு எங்கே சிவலோகத்தை கொண்டு வந்தார் சாமி. அந்த வடகுண பாண்டிய மன்னனுக்கு சாமி என்ன செய்யார், மதுரை மதிக்கு சிவலோகத்தை கொண்டு வந்தார். சிவலோகம் அங்கே என்னென்னலாம் இருக்கு நமக்கு வரப்போகுது. அடுத்து வடகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காண்பித்த படம் வரும். அப்போ பாருங்கள், சிவலோகத்தில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்கே தங்க ஆறு ஓடுமா, இங்கே தண்ணி தானே ஓடுது, அங்கே தங்க ஆறே ஓடுமா. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இல்லை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு படலமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான கதையை சொல்லும். அடுத்து இந்த தருவி புலவர் இருக்கார், தருவி புலவருக்கு அருளியது. அடுத்து உழவாக்கோட்டை அருளியது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சாமிகள் அன்பு மாதிரியே இருக்கும். மாதிரி நான் அன்பு வர வச்சிடும். அந்தளவுக்கு புராணங்கள் நமக்கு இருக்குது. அதனால் என்றைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ அப்படி என்ன செஞ்சார், அந்த ஒவ்வொரு நாட்டையும் இப்படி உங்களுக்கு மெய் காட்டுறாங்க வச்சு ஒவ்வொரு நாட்டின்னு சொல்லி கடைசி என்ன சொன்னார், இது நம்ம பாண்டி நாட்டினர் அப்படின்னாரு. அப்படி சொல்லுவது அவர் மெய்யினை காட்டி தெரிவித்ததுடன் இத்துறை சேவை நாடுகளில் உள்ள வேர்களை இங்கே வருவித்த சாமர்த்தியம் யாது என்று வினவி உரிய பொருள் அனைத்தும் வரைவின்றி செலவு செய்தமையால் இவர்கள் யாரும். உடனே இது எப்படி வந்ததுன்னு கேட்டார் மன்னர். இது எப்படி வந்ததுன்னு கேட்டார். நீங்கள் கொடுத்த பணத்தினால் வந்ததுன்னாரு. நீங்கள் கொடுத்த பணம் இவர்களையெல்லாம் வரவழைத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். உண்மை அதுதானே. எங்கே கொடுத்தா எங்கே வரும்னு அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. அடியார்கள் கொடுத்ததுனால இத்தனை பேர் வந்து நிற்காங்க அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையை முடிச்சிட்டார். அது கூட அவர் புரிஞ்சுக்கிட்டார். பாண்டிய மன்னன் அப்பெரிய சேனையுள்ள தூரத்தில் குதிரையினை செலுத்தி பின்னாக நிற்கின்ற ஒற்றைச்சேவராகிய சோமசுந்தர கடவுளை நோக்கி அவர் யாருன்னு கேட்டார். சிவருமான் பின்னாடி நின்றுட்டு இருந்தார். அவருக்கு இவர் யார், இவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அது யாருன்னு சிவபெருமான் தான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், சுந்தர சாமந்தருக்கு மட்டும்தான் தெரியும், மன்னருக்கு தெரியாது. அது சிவபெருமானுக்கு தெரியாது. அந்த ஒற்றைச்சேவராக நிற்கிறாரே அவர் யார், அவருக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே சாமி அப்போது சுந்தர சாமந்தன் வணங்கி, ஐயனே, இந்த சேனை பெருக்கத்தில் இவர் யாவர் என்று அறிந்து கூறுவேன். இவர் நான் எப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அது சிவபெருமான்னு. உடனே நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற. பாண்டியன் அவரை இங்கே அழைத்து வருக அப்படின்னார். கட்டளையிட்டாராம். அரசன் வழிபட்டு செல்வனை போல ஒற்றை சேவரும் அப்பாண்டியன் எதிரே வந்து நின்றார். பாண்டியன் மகிழ்ந்து நவமணிகளையும் அணிகளையும் பொன்னாடைகளையும் கொடுத்தார். உடனே சாமிக்கு என்ன கொடுத்தா, அங்கே எப்படி மாணிக்கவாசகர் கொடுத்தாரோ பொன்னாடைகளை அவர் வந்து வாங்கலை. அங்கே வந்து கையில் செண்டை நீட்டினார். இங்கே வாங்கிட்டு என்ன பண்ணார், சுந்தர சாமந்தன் கொடுத்துட்டார். ஏன்னா
இந்த காரியம் வந்து யாருக்கு போய் சேரும்? பணத்தையெல்லாம் செலவு பண்ண அடியாருக்கு செலவு பண்ணதுனால அவருக்கு தான் போய் சேரணும். அதை வாங்கி அப்படியே கொண்டு போய் சாமி சுந்தர சாமந்தன் கொடுத்தார். ஒற்றை சேவர் தன் அன்பாகிய சுந்தர சாமந்தன் பொருட்டு வாங்கி தரித்து தன் பரிசரங்களுக்கு கூட கொடுத்தாரு சாமி. சுந்தர சாமந்தன் இந்த சாமி வந்து எதுக்காக வந்தனா அந்த சுந்தர சாமந்தன் பொருட்டு தான் வாங்கி தன் பரிசரங்களுக்கு பூரா அந்த பொன்னாடைகளை பூரா கொடுத்தாருனா. பிறகு தன் குதிரையினை தூண்டி 5 கதியிலும் நடத்தி காண்பித்து தன் சேனை வெள்ளத்தினுள் புகுந்தார். உடனே அந்த குதிரையில் நடக்கும்படி செஞ்சு காமிச்சாராம். அந்த 5 கதிங்கிறது என்னன்னா மல்லகதி, மயூரகதி, வானரகதி, வள்ளியகதி, சரகதி என்கின்ற 5 வகை கதி. 5 வகை நடையாம். அந்த குதிரை வந்து 5 வகையாக நடக்குமா. அதை போல நடத்தி காட்டாரா சிவபெருமான். அப்பொழுது ஒற்றன் ஒருவன் ஓடி வந்து பாண்டியனை வணங்கி, இப்போ என்ன சொன்னா, இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, ஆனால் போர் நடக்கவே இல்லை. சாமி அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாரா, ஒன்றுமே இல்லாத விஷயமா ஆக்கிட்டாராம். சரி, இப்போ இவ்வளவு எதுக்கு அவர் ரெடி பண்ணார்? இந்த சேனைகள்லாம் எதுக்கு ரெடி பண்ணார்? சேனைகளை கொள்வதற்காக ரெடி பண்ணார். ஆனால் ஒரு ஒற்றை சேவன் வேகமாக ஓடி வந்தான். ஓடி வந்து, அரசே என்னப்பா அவர் சொல்கிறாரா, சேதிராயன் புலியினால் கவ்வப்பட்டு இறந்து விட்டான் அப்படின்ட்டார். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு படையும் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படின்னா சாமி அந்த விஷயத்தை ஒன்றுமே இல்லாத விஷயமா ஆகிட்டார். அதே போல் நாம் என்ன செய்யணும், சிவபெருமான்ட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சாமி என்ன பண்ணிடுவார், இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவார். இப்போ அதே மாதிரி தான் சாமி ஆகிட்டார். அவன் எதிரியை போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கடைசி ஒரு புலியால் கொல்லப்பட்டான்னு வந்து செய்தியை கட்டுறது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இவ்வளவுதானா ஆகிட்டு என்று கூறினான். முரசு முழங்கும் சேனையை கண்டு மகிழ்ச்சியுற்ற பாண்டியன் சேனை தலைவனாகி சுந்தர சாமந்தனுக்கு அளவில்லாத சிறப்பினையும் தலைமையோடு வரிசைகளையும் நிரம்ப கொடுத்து இந்த சேனைகளை தங்கள் தங்கள் நாட்டிற்கு செல்லுமாறு விடை கொடுத்து, உடனே அந்த நாட்டுக்கு நீங்களாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்பினாங்க. இனிமேல் அவங்களுக்கு அது தேவையில்லை, அது சண்டை போடணும்னா தான் தேவை. அவங்க புலி அடிபட்டு என்ன செஞ்சான், இறந்து போயிட்டான். அதனால தேவையில்லைன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த நாட்டில் எங்கே எல்லாம் சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் வந்தது யார், சிவலோகத்துலேருந்து வந்தவங்க மறுபடியும் சிவலோகத்துக்கே போயிட்டாங்க. உடனே அந்தந்த நாட்டுக்கு சென்றால் சுந்தர சாமந்தன் சேனைகளை தமக்குரிய சேவை நாடுகளில் செல்லுமாறு செலுத்துவான் போன்று பாவனை செய்து நிற்க மதுரையில் எழுந்துள்ள சோமசுந்தர கடவுள் அங்கே நின்றபடியே மனித வேடம் கொண்ட வீரர்களாகிய சிவகணங்களோடு தீவி என்று மறைந்தார். அந்த கணங்களோடு உடனே சாமி என்ன செஞ்சாரு, மொத்தமாக மறைஞ்சு எல்லாம் சிவலோகம் போயிட்டாங்க. குலப்புட பாண்டியன் அதனை கண்டு அற்புதம் அடைந்து கருத்தில் ஐயம் கொண்டு உயிர்த்துணர்ந்து இது நமது கூடல் பெருமான் ஆகிய சோமசுந்தர கடவுள் செய்த திருவிளையாடல் என்று உணர்ந்தான். உடனே அந்த நிமிஷத்தில் எல்லாம் மறைஞ்சதுமே, ஆகா வந்திருக்குது சோமசுந்தர கடவுளாகி சிவன் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து மன்னன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் பெருகான். வந்தது சாமி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் பெருக உரோமம் சிலிர்க்க மெய்யன்பே வடிவாயினான். தனக்கு உயிர் துணையாக நின்ற சுந்தர சாமந்தரை நோக்கி, உமக்கு சோமசுந்தர கடவுள் வெளிவந்தார் என்றால் எனக்கு அக்கடவுள் நீயே அப்படின்னாரு. இப்போ சோமசுந்தர கடவுள் உனக்காக வந்திருக்கா அப்படின்னா நான் வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னாரு, நீ தான் அப்படின்னாரு. ஏன்னா சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, நீ சாதாரண அது கிடையாது. ஏற்கனவே இவர் சொன்னார், நம்ம நந்தனார்கிட்ட பார்த்துட்டு சொன்னார்ல, நந்தனார் கதையில் சிவபெருமானே உன்னைய தில்லைக்கு கூப்பிட்டுருக்காரு, நீ சாதாரண ஆள் கிடையாது, விழுந்து விழுந்து வணங்கினார். அந்த அந்த அதனால் வந்து யார் ஒருத்தர் சிவபெருமானுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்காங்களோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்கள வந்து பழிக்கக்கூடாது, அவங்களோட நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றிக்கணும், அவங்களோட அந்நியனையும் பழகிக்கணும். யார் சிவனடியார்களாக இருந்தாலும் அவங்களோட என்ன செஞ்சிடணும், நாம் போய் சேர்ந்துக்கணும், அவங்க நம்மக்கிட்ட வந்து சேரட்டும், பார்த்துக்கணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நாம் போய் ஒட்டிக்கிடணும். இப்போ காவிரியில் குளிக்கணும்னா காவிரிக்கு ஏதாவது நட்டம் இருக்கா, காவிரியில் குளிக்கலைன்னா காவிரிக்கு ஏதாவது நட்டம் இருக்கா, கிடையாது. அது போய் குளிக்காத நமக்கு தான் நட்டம். அதுபோல் அடியார்கள்னு பார்த்தோம்னா அவங்களோட போய் நாம் போய் ஒட்டிக்கிடணும். அவங்க ஓட்டுவாங்கன்னு நினைக்கக்கூடாது, அவங்களோட பாடி திருத்தொண்டு செஞ்சு அவங்களோட போய்கிட்டே இருப்பாங்க, நாம் ஓட்டலாம் நமக்கு தான் நட்டம். அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த அடியார்களெல்லாம் போய் சார்ந்து மெய்யடியார்களை போய் சார்ந்து சாமியோட திருத்தொண்டு செஞ்சு சாமியோட நல்லா பழகி அடியாரோடு சேர்ந்தால் தான் சாமியோட பழகக்கூடிய எண்ணம் நமக்கு வரும், இல்லைன்னா வராது. அதனால் அடியாரோடு சேர்ந்தோம்னா நல்ல பாட திருத்தொண்டு செய்ய இந்த மாதிரி இருந்து அவங்களோட சேர்ந்து என்ன செய்வோம், அடியாரெல்லாம் எங்கே போவாங்க, கடைசியாக சாமி இருப்போம். அப்போ நாமளும் அவங்களோட சேர்ந்துட்டோம்னா அவங்களோட சேர்ந்துக்குவோம். ஏற்கனவே எங்கள் சுந்தரம் சாமிகள் அவர் கூட பழகுனதுனால எங்கே போனார், யானையில் இவர் போனார். அவர் கூட நட்பு வச்சுக்கிட்டதுனால இவர் என்ன செஞ்சார், ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை, ஆரூரமனோட தோழமை வச்சுக்கிட்டதுனால நம்பி ஆரூரர் யார்,
சுந்தரமுத்து சாமியோட தோழமை வச்சுக்கிட்டதுனால இவர் என்ன செஞ்சாரா, கைலாயம் போயிட்டார். ஆதரம்பையில் ஆரூர தோழமை சேதல் கொண்டவரோட முன்னாடி அவருக்கு முன்னாடியே போயிட்டானா. எப்படி பாருங்க, அவரோட நட்பு வச்சு கொண்டதுனால சுந்தரம் சாமிகளுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னா அப்போ அடியார் கூட நம்ம நட்பு வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். அடியாரெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த கதை நமக்கு நல்லா காட்டுது, மெய் காட்டிட்ட படணும். அதனால் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த பிறவியை முடிச்சுட்டு ஓட பார்க்கணும். சரிதானா? இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த மெய் காட்டிட்ட பாடத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். வாசித்து காணொனாதது பூசித்து கூடனாதது வாய்விட்டு பேசொனாதது நெஞ்சினாலே மாதற்கு தோணனாதது நேசற்கு பேரொனாதது மாயைக்கு சூழொனாதது இந்தினாத ஓசைக்கு தூரமானது மாதத்துக்கு ஈரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாயினி ஊனத்தை போதிடாது மயங்கலாமோ 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 ஆசைப்பட்டே நல்காவல் செய் வேடிச்சிக்காக மாமையில் ஆகி பொற்பாதமே பணி கந்தவேலே 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 ஆழித்து செயல்கள் பாய் வயலூரத்தில் காடமோடல் ஆரத்தை போன் மயூர துரங்க வீரா துரங்க வீரா துரங்க வீரா நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காண ஒன்னாதன நின்ற நாதா நாகத்து சாகை போயர் மேகத்தை சேசிராமலை நாதற்கு சாமியேசுரர் தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே. கைலாயபுரம் சிவஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய் மெய்கண்டாங்கோர் மெய்ஞான வான்வாயு உயிராரும் மொழியில் திருவாவுடு திரைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலக மாதோம் வையம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்தொங்கு தெய்வவன் திருநீர் சிறக்கவே வான்முகில் வளாது மிக மலிவளம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்வாழ்க நான்முறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகணவ பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி வேல்முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ பூதையினப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியதோர் புனல வேத இனப்படை நின்று வேதமோடிய இசை பாடுவர் ஆழ்கடல் வெண் திரை ஆழ்கடல் வெண் திரை இறை நூரை கரை ஒரு இறை நூரை கரை ஒரு இறை நூரை கரை ஒரு இறை நூரை கரை ஒரு துவிவி என்றயலே தாது அவிழ் புன்னை தயங்கு
தாது அவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை மலர்ச்சிறை வண்டரை எழில் ஓளில் குயில் பயில் எழில் ஓளில் குயில் பயில் எழில் ஒளில் உயில் பயில் எல்வொழி குயில் பயில் தருமபுரம் பதியே. அப்படியா?